இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் தாமதம் ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. குறிப்பாக வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையும் தற்செயலானவை அல்ல என்றும், பாஜக அரசு சென்செக்ஸ் மற்றும் தொகுதி மறுவரையை செயல்படுத்த இருக்கும் போக்கு வஞ்சகம் நிறைந்தது, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்களில் தண்டிக்கப்பட இருக்கின்றன எனும் திடுக்கிடும் தகவலை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை 10 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற நிலையை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கும் அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தாமதம் நிகழ்கிறது, தொகுதி மறுவரையும் வஞ்சகம் நிறைந்தது என்றும், மறுவரையை செயல்படுத்த இருக்கும் போக்கும் வஞ்சகம் நிறைந்தது, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன என்ற எச்சரிக்கையை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் அண்மை தகவல்களை விரிவாக கேட்கலாம். அதாவது, தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது, இதனால் தென் மாநிலங்கள் மற்றும் இந்த கணக்கெடுப்பில் இருக்கும் சில விஷயங்கள் வஞ்சகம் நிறைந்தவை என்ற அதிரடியான கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். உங்கள் தகவல்களை தரலாம் அருண், உங்களுக்கான நேரம். மோகன்ராஜ், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது எக்தள பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதம், அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையை தற்செயலானவை, நான் தொடக்கத்து முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணிகள் தமிழ்நாடு அணிவகுக்கும் நம் மாநில வளர்ச்சி அடைந்துள்ள ஒரு காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும், தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று ஹேஷ்டேக் உள்ளிட்டவைகளை மேற்கோள் காட்டி தற்போது மத்திய பாஜக அரசை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு சென்செக்ஸ் மற்றும் தொகுதி மறுவரையறை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்றும், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்களில் தண்டிக்கப்பட இருக்கின்றன என்றும், மக்கள் தொகை கட்டுப்பாட்டை 10 ஆண்டுகளாக காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்களோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருக்கின்றது என்றும், அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சி சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மையை வெகுமதியை அளிக்கிறது என்றும், இந்த சதி திட்டம் குறித்து நான் முன்பே எச்சரித்திருந்தேன். தற்போது ஒரு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் பாஜக எப்படி இந்த கைவரிசையை காட்டப் போகிறது என்பதை விளக்கமாக எடுத்து கூறியுள்ளார். நாம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல, தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகத்தையும் தீட்ட வேண்டியது தருணம் இது என்றும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் 1971ஆம் ஆண்டு சென்செக்ஸ் தரவுகள் போய் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் தான் அதுக்கடுத்து உடனே நிகழும் தொகுதி மறுவரைக்கு அடிப்படையாக அமையும் என்றும், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து தனக்கு சாதகமான முறையில் நாடாளுமன்ற இடங்களை பாஜக நிர்ணயித்துக் கொள்ளத்தான் இதுபோன்ற வழிவகை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் மாநிலங்களில் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சொல்கிறது. ஆனால் இவை தெளிவற்ற மலுப்பல் பதிலாகவும் மத்திய ஒன்றிய அரசு அதன் போக்கை கடைபிடிக்கிறது என்றும், இவர்கள் சொல்வதை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும், நாம் கேட்பதெல்லாம் நாடாளுமன்றத்தில் உறுதியளியுங்கள், உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுங்கள் என்பது என்றும், அதே போல பிரிவு 370 நீக்கிய பிறகு என்ன நடந்தது என்று ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்டவைகளை பார்த்தோம். இவருடைய பேச்சு லட்சணம் புரிந்துவிடும். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என ஒன்றிய அரசு கூறியது. ஆனால் தேர்தலும் நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்திலோ உறுதியளிக்கப்பட்டாலும் ஜம்மு காஷ்மீர் இன்னும் யூனியன் பிரதேசமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சத்தியவான்களோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். 2027 சென்சஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாமல் அளவுக்கு குறைந்துவிடும். அதிமுக போன்ற அடிமை துரோகிகளின் தங்கள் சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணையில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்றும், நாம் மாநில வளர்ச்சி அடைந்துள்ள ஒரு காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிய மாட்டோம் என்றும், தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உள்ளிட்ட பல்வேறு ஹேஷ்டேக் பதிவிட்டிருக்கிறார். அதே போல அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் மோகன்ராஜ். நன்றி. உங்கள் விரிவான
நேரத்திற்கான அண்மை செய்தி முக்கிய செய்தி குறித்த அனைத்து தகவலுக்கும் நன்றி அருண்.